ஆக்ட்ரஸோட அவர் வெளிநாடு செய்யறாங்க, பப்ளிக் ஈவெண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்றாங்க அந்த ஆக்ட்ரஸோட. த ஆக்ட்ரஸ் ரெகுலர்லி போஸ்ட் போட்டோகிராஃப்ஸ் இந்த சோஷியல் மீடியா. அப்படி சோஷியல் மீடியால வந்து அந்த ஆக்ட்ரஸ் போஸ்ட் போடுறாங்க. அதுக்கு ரெஸ்பாண்டன்ட், அதாவது ரெஸ்பாண்டன்டான விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்னாங்க. ஓகேங்களா? தே ஆர் ஆக்டிவ்லி என்டோசிங் தம். அதாவது அப்ஜெக்ட் பண்ணாதனாலதான் எனக்கு கோவங்கிறாங்க. இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, விஜய் சார் அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கோவம் தீந்துருமா? சோ இங்க பிரச்சனை வந்து மிஸ்டர் விஜய்க்கும் மிஸ்ஸஸ் விஜய்க்கும் இல்ல. இங்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா போஸ்ட்னாலதான் வந்துச்சுங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, அத வந்து அவர் டினை பண்ணியிருந்தா போதுங்கிறாங்க. அவங்க சொல்ற அதே இது. அவங்க responded neither denied nor objected to these posts, thereby tacitly endorsing them. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு அவர் வந்து என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. ஓகேங்களா? சினி இண்டஸ்ட்ரியில எப்படி இருக்கணும்ங்கிறது மக்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சினி இண்டஸ்ட்ரியில வந்து நீங்களும் உட்காந்து பேசுற மாதிரி நம்ம உட்காந்து பேச முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமசி சீன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இது வந்து ஒரு பொசசிவ்னஸ் தான் கேட்பேன். அது வந்து காதலின் உச்சம் தான் நான் வந்து சொல்லுவேன். ஓகேங்களா? மிஸ்டர் விஜய்க்கும் மிஸ்ஸஸ் விஜய்க்கும் இந்த காதலின் உச்சம் தான் இந்த பொசசிவ்னஸ். இவர் வந்து சோசியல் மீடியால போட்டதை நீ அதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஓகேங்களா, இவர் வந்து அவங்களுக்கு ஹாப்பி. அவங்க இதை சொல்லல அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் அவங்க இது வந்து மீன் பண்றாங்க.